நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த தொகுப்புல தை மாதம் நமக்கு எப்படிப்பட்ட பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம். தை மாதம் தமிழ் மாதத்தின் 10வது மாதம், அதாவது 2024ஆம் வருடத்தின் தமிழ் மாதத்துக்கு இது முதல் மாதம் அப்படின்னு கூட சொல்லலாம். தை மாதம் 1ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரைக்கும் இருக்கு. ஜனவரி மாதம் 15ஆம் தேதி முதல் பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி வரைக்கும் இந்த தை மாதம் இருக்குது. ஆங்கில மாதத்துக்கு பொதுவாகவே நம்ம எந்த ஒரு நல்ல செயலையும் நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு தை மாதத்தில் ஆரம்பிக்கிறது தான் வழக்கம். இந்த தை மாதத்தில் தான் சூரியன் தன்னுடைய வடதிசை பயணத்தை தொடங்குறாரு. உத்தராயணிய காலம் அப்படிங்கிறது ஆரம்பமாக போகுது. தேவர்களோட உலகுக்கு தட்சிணாயனம் எனப்படும் 6 மாத இரவு காலம் முடிஞ்சு 6 மாத பகல் காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய உத்தராயண காலம் ஆரம்பமாக போகுது. இதுவே இந்த தை மாதத்தோட பெருமை அப்படின்னு கூட சொல்லலாம். ஆடி மாதத்தில் விதைச்ச நெல்லெல்லாம் தை மாதத்தில் தான் அறுவடை செய்வாங்க. அந்த அறுவடை செஞ்ச நெல்லில் தான் தை பொங்கல் அன்று புது அரிசியில் பொங்கல் செய்து சூரிய பகவானுக்கு படைப்பாங்க. அதே மாதிரி கடவுளுக்கு நன்றி சொல்லும் விதமாகவும் இருக்கும் இந்த தைப்பொங்கல். இந்த தை மாதத்தில் ஏகப்பட்ட விசேஷங்கள் அப்படிங்கிறது இருக்கு. தைப்பொங்கல், மாட்டுப்பொங்கல், காணும் பொங்கல், பூசம் வருது. தை அமாவாசை ரொம்ப மிக மிக விசேஷம் அப்படின்னு கூட சொல்லலாம். மக்கள் நல்ல விளைச்சலுக்கு உதவிய சூரிய கடவுளுக்கு நன்றி செலுத்தும் விதமாக தான் தை மாதத்தின் முதல் நாளை தைப்பொங்கலாக நம்ம கொண்டாடுறோம். இந்த தை மாதத்தை மகர மாதம்னு கூட அழைப்பாங்க. ஏன்னா மகர ராசிக்குள்ள சூரியன் நுழைவது தான் அதற்கு காரணம். இப்படிப்பட்ட இந்த தை மாதத்துல கிரகங்களோட நிலைகள்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, சூரியன் மகர ராசியில சஞ்சரிக்கிறாரு. செவ்வாய் தனுசு ராசியில இருக்கிறாரு. மாதத்தின் பிற்பகுதியில மகர ராசிக்கு போறாரு. புதன் தனுசு ராசியில இருக்கிறாரு. அதன் பிறகு மகர ராசிக்கு போறாரு. சுக்கிரன் விருச்சிகத்துல இருக்கிறாரு தை மாதம் 5ஆம் தேதி வரைக்கும். அதன் பிறகு தனுசு ராசிக்கு போறாரு. குரு மேஷ ராசியிலையும், சனி கும்ப ராசியிலையும், ராகு மீன ராசியிலையும், கேது கன்னி ராசியிலையும் இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட சஞ்சாரத்துல தான் இந்த தை மாதம் பிறக்குது. இப்படிப்பட்ட நிலையில இந்த 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு நம்ம விரிவாவே பார்க்கலாம். அனைவரையும் அனுசரித்து செல்லக்கூடிய குணம் கொண்டவர்கள் தான் இந்த விருச்சிக ராசிக்காரர்கள். விசாகம் 4ஆம் பாதம், அனுஷம், கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கெல்லாம் இந்த தை மாதம் எப்படி இருக்கும், என்னென்ன பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம். தை மாதத்தின் தொடக்கத்திலேயே உங்க ராசிநாதன் செவ்வாய் லாபாதிபதி புதனோடு இணைஞ்சி சஞ்சரிக்கிறாரு. அதனால பொருளாதாரத்துல ஒரு திருப்திகரமான நிலை இருக்கும். புதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றி உண்டு உங்களுக்கு. சனி 4ஆம் இடத்துல இருக்கிறதாலையும் அர்த்தாஷ்டம சனியின் ஆதிக்கம் நடைபெறுவதாலையும் அலைச்சல் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகரிக்கும் உங்களுக்கு. அதனால உடல் ஆரோக்கியத்துல மட்டும் சற்று கவனத்தோடு இருக்கணும். சனிக்கிழமையில ஆஞ்சநேயரை வழிபட்டுட்டு வாங்க, உங்களுக்கு அதிக நன்மைகள் நடக்கும். சூரியன் 3ஆம் இடத்துல இருக்கிறாரு. அதனால அரசாங்க ஊழியர்களுக்கெல்லாம் பணியிட மாற்றம் கிடைக்கும். தொழில் காரணமா அடிக்கடி வெளியூருக்கு செல்லும் வாய்ப்பெல்லாம் வரலாம். உங்க ராசி அதிபதியான செவ்வாய் வருமானத்தை அதிகரிக்க செய்வாரு. உச்சம் பெறப்போகும் செவ்வாயால நிலத்தின் மூலம் செய்யக்கூடிய அனைத்து வழிகளிலும் உங்களுக்கு நல்ல லாபம் வரும். 22ஆம் தேதி முதல் வீடு, நிலம் வாங்கக்கூடிய யோகம்லாம் இருக்கு. தரகு, கமிஷன் தொழில் மூலம்லாம் உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கலாம். நீண்ட நாட்களா நீங்க எதிர்பார்த்திருந்த நல்ல தகவல் உங்களோட இல்லம் தேடி இந்த மாதம் வரும். தை பிறந்ததுமே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பொருளாதாரமும் உடல் ஆரோக்கியமும் ஓரளவு சிறப்பாக இருக்கும். பெண்களுக்கெல்லாம் பொன் பொருள் சேர்க்கை அப்படிங்கிறது உண்டாகும். செவ்வாய் பகவானை ராசி அதிபதியா கொண்டவங்க தான் இந்த விருச்சிக ராசிக்காரர்கள். உங்க ராசிக்கு 3ஆம் வீடான முயற்சிகள் ஸ்தானத்துல சூரிய பகவான் செவ்வாய் புதனோடு பயணம் செய்ய போறாரு. அதனால புதிய முயற்சிகளுக்கு நல்ல பாதை அப்படிங்கிறது தென்படும். சொத்து பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்க போகக்கூடிய மாதம் இந்த தை மாதம். அண்ணன் தம்பிகளுக்குள்ள பிரச்சனை, பங்காளிகளுக்குள்ள பிரச்சனை, பூர்வீக சொத்து சார்ந்த விஷயத்துல பிரச்சனை அப்படின்னு சொத்து சார்ந்த எந்த பிரச்சனையா இருந்தாலும் அது தீர்வு அப்படிங்கிறது உண்டு. இந்த மாதத்துல இனிப்பு உளுந்து வடைய தானமா நீங்க கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா எந்த அளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கும். நீண்ட நாட்களா வேலைக்காக நீங்க எதிர்பார்த்து காத்திருந்த நல்ல செய்தி இந்த மாதத்துல கிடைக்கும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கெல்லாம் மாத தொடக்கத்திலேயே உங்க ராசிக்கு 6ஆம் இடத்துல குரு பகவான் சஞ்சரிக்கிறாரு. தன பஞ்சமாதிபதியான குரு பகவான் தனஸ்தானத்தையே பார்க்கறாரு. அதனால பொருளாதாரம் சிறப்பா இருக்கும். தொழில்ல புதிய பங்குதாரர்கள்லாம் சேருவாங்க. உங்களுடைய லாபத்தை அதிகரிக்கிறதுக்கு உங்களுக்கு கீழ் பணிபுரிபவர்களை அனுசரித்து போகணும். அவர்களை எல்லாத்தையும் வார்த்தைகள்ல நிதானத்தையும் பொறுமையும் கடைபிடிக்கணும். விருச்சிக ராசிக்காரர்கள்லாம்
தொழில புதிய ஒப்பந்தங்கள்லாம் கையெழுத்திடும் பொழுது ஆவணங்கள் சரியா இருக்கா அப்படின்னு ஒரு முறைக்கு இருமுறை படிச்சு பார்த்துட்டு அந்த தொழில அனுபவஸ்தர்களோட ஆலோசனையை கேட்டு நடந்துக்கிறது நல்லது. உத்தியோகத்துல பணிபுரியும் இடத்துலலாம் உங்களுக்கு நல்ல பெயர் புகழ் இதெல்லாமே கிடைக்கும். உயரதிகாரிகள்லாம் உங்களுக்கு கூடுதல் பொறுப்புகளை வழங்கி அதனால உங்களுக்கு சம்பள உயர்வும் அதிகமாயிருக்கும். தை மாதம் 5ஆம் தேதி தனுசு ராசிக்கு சுக்கிரன் வராரு. உங்க ராசிக்கு அதிபதியான சுக்கிரன் 2ஆம் இடத்துல சஞ்சரிக்கும் பொழுது விரயத்திற்கு ஏற்ற வரவு அப்படிங்கிறது இருக்கும். சுக்கிரன் விரயாதிபதியா இருக்கிறதால ஆடை ஆபரணங்கள் வாங்குவதிலையும் சுப நிகழ்ச்சிகள் செய்வதிலையும் உங்களுக்கு விரயங்கள் அப்படிங்கிறது வரும். திருமணம் போன்ற சுபகாரியங்கள்லாம் நடைபெறதுக்கு வழிபிறக்கும். இந்த மாதம் நண்பர்களோட ஒத்துழைப்போடு புதிய முயற்சிகள் எல்லாம் ஈடுபடுவீங்க. நீங்க வியாபாரம் தொழில் எல்லாமே இந்த மாதத்துல விருத்தி அடையும். மாத தொடக்கத்திலேயே உங்க ராசிக்கு 4ஆம் இடத்துல சனி பகவான் சஞ்சரிக்கிறாரு. சுகஸ்தானத்துல சனி சஞ்சரிக்கிறதால சிறு சிறு ஆரோக்கிய தொல்லைகள்லாம் ஏற்படலாம். உரிய மருத்துவ ஆலோசனையை பெறுறது நல்லது. பழைய வாகனங்களை கொடுத்துட்டு புதிய வாகனங்கள் வாங்கலாமா அப்படிங்கிற ஒரு சிந்தனை இருக்கும். உங்களுடைய பொருளாதார நிதியை பொறுத்து உங்களுடைய வாகனங்கள் வாங்குவதை நீங்க நிர்ணயிச்சுக்கிறது நல்லது. வீடு கட்டுவது, கட்டிய வீட்டை பழுது பார்க்கறது, இதனால உங்களுக்கு செலவுகள்லாம் வரும். தாயின் உடல் ஆரோக்கியத்துல கவனத்தோடு இருக்கணும். பொது வாழ்வுல இருக்கிறவங்களுக்கெல்லாம் மேலிடத்த ஆதரவு திருப்திகரமா இருந்தாலும் ஒரு சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது வந்துகிட்டே தான் இருக்கும். முடிஞ்சளவு போட்டிகளை சமாளித்து வெற்றி பெறுவீங்க. தை மாதம் 13ஆம் தேதி மகர ராசிக்கு புதன் போறாரு. சகாயஸ்தானத்திற்கு செல்லும் புதனால பல வழிகளிலும் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்க போகுது. குறிப்பா கல்வி சம்பந்தமா குழந்தைகளுக்கு எந்த முயற்சி எடுத்தாலும் அது கைகூடி வரும். மாமன் மைத்துனர் வழியில ஏற்பட்ட மனக்கசப்புகள் எல்லாமே மாறும். அதே மாதிரி அவங்க குடும்பத்தில் நடக்கக்கூடிய மங்கள நிகழ்ச்சிகளை முன்னாடி நின்று நடத்துவீங்க. புண்ணிய காரியங்களுக்கெல்லாம் உங்களால முடிஞ்ச பொருளுதவியை செய்வீங்க. பணிபுரியும் இடத்துல மேலதிகாரிகளோட ஆதரவு உங்களுக்கு மனநிறைவை கொடுக்கும். ஊதிய உயர்வும் உத்தியோக உயர்வும் கிடைச்சு மகிழ்ச்சியா இருப்பீங்க. மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் எல்லாமே நீங்கி தெளிவு அப்படிங்கிறது உண்டாகும். உங்களுடைய நல்ல செயல்களால சமுதாயத்துல பெயரும் புகழும் உங்களை தேடி வரும். பயணங்கள்லாம் உங்களுக்கு லாபகரமானதா தான் இருக்கும். உங்க ராசிக்கு கலத்திரஸ்தானாதி மற்றும் தனஸ்தானாதிபதியான செவ்வாய் தை மாதம் 21ஆம் தேதி சுகஸ்தானத்துக்கு பயிற்சி அடைகிறாரு. அதனால தாயோட உடல் ஆரோக்கியத்துல மட்டும் கவனத்தோடு இருக்கணும். வாகனங்களை ஓட்டி செல்லும் போதும் தீ இயந்திரங்களை பயன்படுத்துவதிலும் எச்சரிக்கையா இருக்கணும். பூமி தொடர்பான பணிகள், வீடு கட்டுவது, புதுப்பிப்பது போன்றவற்றிலெல்லாம் தாமத போக்கு இருந்தாலும் சிறிது காலத்துல உங்களுக்கு நன்மையே கொடுக்கும். மகரம் செவ்வாய்க்கு உச்ச வீடு அப்படிங்கறதால ஒரு சில காரியங்கள்லாம் உங்களுக்கு வெற்றியில முடியும். தொழில் ரீதியா எடுத்த முயற்சியில வெற்றி உண்டு. வியாபாரத்தெல்லாம் போட்டி போட்டவங்கெல்லாம் உங்களை கண்டு விலகக்கூடிய நேரம். துணிவும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். வெளிநாட்டில் உள்ள முன்னணி நிறுவனத்திலிருந்து உங்களுக்கு அழைப்புகள் கூட வரும். இந்த மாதத்துல வியாபாரம் தொழில் செய்யறவங்கெல்லாம் விரும்பியபடியே லாபம் கிடைக்கும். உத்தியோகத்திலெல்லாம் மேலதிகாரிகளோட மனதில் இடம் பிடிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய செயல்திறன் அப்படிங்கிறது இருக்கும். கலைஞர்களுக்கெல்லாம் புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேருவதால மகிழ்ச்சியா இருப்பீங்க. வரவேண்டிய பாக்கி பணம் எல்லாமே வந்து சேரும். அனாவசியமான செலவுகளை தவிர்த்துக்குங்க. வாகனத்துல செல்லும் பொழுது கவனமா இருக்க. மாணவர்கள்லாம் படிப்புல அக்கறை அதிகரிக்கக்கூடிய மாதம். பெண்களுக்கெல்லாம் பொருளாதார பற்றாக்குறை அப்படிங்கிறது இருக்காது. கொஞ்சம் சிக்கனத்தை கடைபிடிச்சிங்க அப்படின்னா சேமிக்க முடியும் பெண்கள் எல்லாருமே. இந்த மாதம் சதுர்த்தி அன்று ஆணைமுக பெருமானையும் சஷ்டி அன்று ஆறுமுக பெருமானையும் வழிபட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா ஆனந்தமான வாழ்வு அப்படிங்கிறது கிடைக்கும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கெல்லாம் வெள்ளிக்கிழமையில ராகு காலத்துல துர்க்கை அம்மனுக்கு எலுமிச்சம்பழத்துல தீபம் ஏற்றி வழிபட்டுட்டு வாங்க. உங்களுடைய பொருளாதார நிலை அப்படிங்கிறது மேன்மேலும் உயரும். செவ்வாய்க்கிழமையில அருகில் இருக்கக்கூடிய மாரியம்மனுக்கு நெய்தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து வழிபட்டுட்டு வாங்க. இந்த தை மாதம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கெல்லாம் முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய மாதமா இருக்கும்.